அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது சித்திரை மாதம் தேய்பிறை சங்கடகர சதுர்த்தி சிறப்புகளை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். சித்திரை மாத தேய்பிறை சங்கடகர சதுர்த்தியானது மே மாதம் 5ஆம் தேதி, அதாவது மே மாதம் 5ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. மிக முக்கியமாக இது செவ்வாய்க்கிழமையில் வருவதனாலும் மற்றும் புதன்கிழமையில் இருப்பதனாலும் அங்காரகன் சங்கடகர சதுர்த்தி என அழைக்கப்பட்டு மிகவும் சிறப்பு வாய்ந்த வழிபாட்டு நாளாக விளங்குகிறது. இந்த நாளில் விநாயகப் பெருமானை விரதமிருந்து வழிபாடு செய்வதன் மூலம் வாழ்க்கையில் வரும் சங்கடங்கள் தடைகள் நீங்கி நன்மைகள் மற்றும் சௌபாக்கியங்கள் பெருகும் என நம்பப்படுகிறது. குறிப்பாக சிறப்பு வழிபாடுகளில் மகா சங்கடகர சதுர்த்தி ஒன்று. சித்திரை மாத தேய்பிறை சதுர்த்தி என்று விநாயகப் பெருமானுக்கு அருகம்புல் சாற்றி சிறப்பு பூஜைகள் மற்றும் ஆராதனைகள் செய்வது சிறப்பு. திருமண தடை நீக்குதல், கடன் தொல்லை தீர்தல், தொழில் விருத்தி மற்றும் மனதில் உள்ள பயம் மற்றும் யமபயம் கஷ்டங்கள் நீங்கும். இன்றைய தினம் முழுவதும் விரதமிருந்து மாலை அல்லது இரவு விநாயகர் கோவிலுக்கு சென்று சந்திரன் உதித்த பிறகு வழிபாடு முடித்து விரதத்தை நிறைவு செய்யலாம். சித்திரை மாத சங்கடகர சதுர்த்தி விரதம் நம் வாழ்வில் ஏற்படும் தடைகள் நீக்கி வெற்றியை தரும் என நம்பப்படுகிறது. குறிப்பாக சங்கடகர சதுர்த்தி என்று விரதமிருந்து வழிபடுபவர்களுக்கு எண்ணற்ற நற்பலன்கள் நமக்கு கிடைக்கும். ஓம்கார வடிவமான விநாயகப் பெருமானே தடைகள் மற்றும் கவலைகளை நீக்கி மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையை மற்றும் வெற்றிகரமானதாக வாழ்க்கையை தரக்கூடியவர். ஞானம், நினைவாற்றல், புத்தி கூர்மை ஆகியவற்றை தருவதுடன் எப்படிப்பட்ட கிரக தோஷங்களில் இருந்தும் நம்மை விடுவிக்கக்கூடியவர். விநாயகரை வழிபடுவதற்கு ஏற்ற திதியாக சதுர்த்தி திதி உள்ளது. விநாயகரை எப்படி வழிபட்டாலும் அவர் அனுகிரகம் செய்யக்கூடியவர். அவருக்கு என்ன படைத்து வழிபட்டாலும் அன்போடு ஏற்றுக்கொண்டு அருளக்கூடிய கண்டிப்பான தெய்வமாகும். வழிபடுவதற்கு விநாயகர் படம் கூட இல்லை என்றாலும் கூட எளிமையாக மஞ்சள் அல்லது சாணத்தினால் பிள்ளையார் பிடித்து வைத்து வழிபட்டாலும் அதிலும் எழுந்தருளி அருளை வழங்கக்கூடிய தெய்வம்தான் விநாயகப் பெருமான். அப்படிப்பட்ட அற்புதமான தெய்வமான விநாயகரை தேய்பிறை சதுர்த்தியான சங்கடகர சதுர்த்தி திதியில் வழிபடுவது வாழ்வில் அனைத்து விதமான நலன்களை அள்ளித்தரும். முக்கியமாக சித்திரை மாத சங்கடகர சதுர்த்தியில் விநாயகரை வழிபட்டால் எண்ணற்ற பலன்கள் கிடைக்கும். முக்கியமாக இந்த ஆண்டு முழுவதும் துன்பம் வராமல் இருக்கும் என்பதை தெரிந்து கொள்ளலாம். முக்கியமாக திதிகளில் 4வது திதியாக வரும் சதுர்த்தி முழுமுதற் கடவுளான விநாயகப் பெருமானை வழிபடுவதற்குரிய திருநாளாகும். மாதந்தோறும் மலர்பிறை, தேய்பிறை என 2 சதுர்த்தி திதிகள் வரும். விநாயகப் பெருமான் அவதரித்த ஆவணி மாதத்தில் வரும் மலர்பிறை சதுர்த்தி மட்டும்தான் விநாயகர் சதுர்த்தியாக கொண்டாடுகிறோம். ஆனால் மற்ற மாதங்களில் தேய்பிறையில் வரும் சதுர்த்தியையே சங்கடங்கள் தீர்க்கும் சங்கடகர சதுர்த்தியாக சிறப்பாக கொண்டாடுகிறோம். அனைத்து மாதங்களில் வரும் சங்கடகர சதுர்த்தி விசேஷமானது என்றாலும் தமிழ் வருடத்தின் முதல் மாதமாக வரும் சித்திரை மாதத்தில் வரும் ஒவ்வொரு திதிகளும் சிறப்புடையதாக சொல்லப்படுகின்றன. இதற்கு காரணம் நம்முடைய பஞ்சாங்க கணிப்புகளும் சரி, ஜாதக கணிப்புகளும் சரி, சூரியன் மற்றும் சந்திரனின் இயக்கத்தை அடிப்படையாக கொண்டே அமைகின்றன. சூரியன் மிக சரியாக கிழக்கு திசையில் உதிக்கும் மாதம் இந்த சித்திரை மாதம். சூரியன் தன்னுடைய புதிய பயணத்தை துவங்கும் மாதம் என்பதனால் சித்திரை மாதத்தில் வரும் சங்கடகர சதுர்த்தி மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது. பொதுவாக சங்கடகர சதுர்த்தி என்பது விநாயகரின் அருளை பெறுவதுடன் சந்திர தோஷ நிவர்த்திக்கான நாளும் ஆகும். இதற்கான புராண கதை ஒன்று சொல்லப்படுகிறது. சந்திரனுக்கு தான் மிக அழகானவர் என்ற ஆணவம் ஏற்பட்டது. அந்த ஆணவத்தின் காரணமாக ஒருமுறை கைலாயத்தில் நந்திதேவர் மத்தளம் இசைக்க அதற்கு விநாயகர் பூதகணங்களுடன் இணைந்து நடனமாடி கொண்டிருந்தார். இதனை கண்ட சந்திரன் விநாயகன் உருவத்தை கேலி செய்து ஏளனமாக பேசுகிறான். இதனால் கோபமடைந்த விநாயகர் அழகால் ஏற்பட்ட ஆணவத்தினால் என்னை கேலி செய்த உனக்கு அழகு தேய்ந்து போகட்டும் என சாபம் அளித்தார். தன்னுடைய தவறை உணர்ந்த சந்திர பகவான் தனது சாபம் நீங்கி தீர சிவபெருமானிடம் சென்று வழி கேட்டான். விநாயகன் அளித்த சாபம் தீர அவருக்குரிய சதுர்த்தி திதியில் அவரை வழிபாடுகள் என்றார். சந்திரனும் விநாயகரை வேண்டி சாப நிவர்த்தி அடைந்தார். தேய்பிறை சதுர்த்தியில் தன்னை வழிபடுவர்களின் மன சடங்கடங்களை தான் நீக்குவதாக விநாயகர் வரம் அளித்தார். முக்கியமாக ஜோதிட சாஸ்திரப்படி சந்திரனை மனோகாரகன் என சொல்லுவார்கள். முக்கியமாக ஒருவருடைய மனதில் ஏற்படும் துன்பம், மகிழ்ச்சி, குழப்பம், பதற்றம் போன்ற பலவிதமான உணர்வுகளுக்கு சந்திரனே காரணமாக இருக்கிறார்.
அதனால் சந்திரனால் ஏற்படும் மனவேதனைகள் கஷ்டங்கள் நீங்க வேண்டும் என்றால் சந்திரனுக்கு சாப நிவர்த்தி கிடைத்த சங்கடகர சதுர்த்தியில் நாமும் விநாயகரை வழிபட வேண்டும். ஜாதகத்தில் சந்திரனால் ஏற்படும் பிரச்சனைகள் தீரவும் மன கஷ்டங்கள் கவலைகள் தீரவும் சங்கடகர சதுர்த்தியில் விநாயகரை வழிபட வேண்டும். முக்கியமாக இந்த ஆண்டு சித்திரை மாத சங்கடகர சதுர்த்தியில் மாபெரும் சிறப்புமிக்க இந்த சதுர்த்தியில் விநாயகரை வழிபட வேண்டும். இந்த சங்கடகர சதுர்த்திக்கு விகட்சந்திரகர சதுர்த்தி என பெயர். சனி பகவானால் பிடிக்க முடியாத கடவுளான விநாயகப் பெருமானை முக்கியமாக சனிக்கிழமையில் இந்த சதுர்த்தி திதியிலும் மற்றும் விநாயகப் பெருமான் மனதில் நினைத்து கொண்டு சனி பகவானை வழிபாடு செய்தீர்கள் என்றால் சனி பகவானுடைய பாதிப்புகள் குறையும். சித்திரை மாத சங்கடகர சதுர்த்தியில் விநாயகரை வழிபட்டால் வருடம் முழுவதும் எந்த துன்பமும் ஏற்படாமல் விநாயகப் பெருமான் நம்மை காத்தருளுவார் என்பது ஐதீகமாகும். சங்கடகர சதுர்த்தி என்று காலையிலேயே குளித்துவிட்டு விநாயகருடைய படத்திற்கு முன்பு விளக்கேற்றி வழிபட வேண்டும். மாலையில் விநாயகருக்கு விருப்பமான கொழுக்கட்டை சுண்டல் ஏதாவது படைத்து அருகம்புல் சாற்றி வழிபடலாம். கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் வீட்டிலேயே இவற்றை விநாயகருக்கு படைத்து தாராளமாக வழிபாடு செய்யலாம். முக்கியமாக எதுவுமே முடியாதவர்கள் எளிமையாக அச்சு வெல்லம் அருகம்புல் படைத்து விநாயகரை வழிபடலாம். முடிந்தவர்கள் இந்த நாள் வீட்டில் கணபதி ஹோமம் செய்வது சிறப்பான பலனை தரும். இப்படி வழிபடுவதனால் விநாயகருடைய அருள் பரிபூர்ணமாக நமக்கு கிடைத்துவிடும் என்பது நம்பிக்கையாகும். முக்கியமாக திருமணம் ஏற்படாமல் தவித்து கொண்டிருப்பவர்கள், குழந்தை பாக்கியம் இல்லாமல் வருத்தப்பட்டு கொண்டிருப்பவர்கள், கடன் பிரச்சனையால் மாட்டிக்கொண்டிருப்பவர்கள், வம்பு வழக்கு சண்டை சச்சரவு மற்றும் நீதிமன்ற வழக்குகளில் போராடி கொண்டிருப்பவர்கள், எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சங்கடங்கள் அனைத்தையும் அறுத்தெறிபவர் நம்முடைய விநாயகப் பெருமான். இந்த சங்கடகர சதுர்த்தி நாளில் விநாயகப் பெருமானை முறையாக வழிபட்டீர்கள் என்று சொன்னால் எந்த ஒரு துன்பமாக இருந்தாலும் அதை அறுத்து வேரோடு இவ்வர் இந்த விநாயகப் பெருமான். இந்த நாள் கண்டிப்பாக விநாயகரை வழிபட்டீர்கள் என்றால் அனைத்து விதமான துன்பங்களும் விலகி நன்மையே நமக்கு சேரும் என்பது இந்த பதிவின் மூலம் தெரிந்து கொள்ளலாம். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.